தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற காவல்துறையினருக்கு அளிக்கப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் குறைபாடுகள் மற்றும் அரசு ஆணை எண் 123/2026 உத்தரவு திரும்பப் பெற வலியுறுத்தியும் மற்றும் கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காப்பீட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தை ரத்து செய். அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை என்பதை உடனடியாக மாற்றம் செய்து அனைத்து மருத்துவமனைகளிலும் தனிமையில் அல்ல அனைத்து துறை ஊழியர் சங்கம். கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம் சார்பாக மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைகளை நிறைவேற்ற கோரியும் அரசு ஆணை எண் 123/2026 உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் மருத்துவ காப்பீடு நிறுவனத்தை அரசே நேரடியாக எடுத்து நடத்த வேண்டும் எனவும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற உடனடியாக புகைப்படத்துடன் கூடிய காப்பீடு அட்டை வழங்கப்பட வேண்டும் எனவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஓய்வூதியர்களுக்கு முழு சிகிச்சை பணத்தையும் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேக்கேஜ் ஸ்கீம் உத்தரவை திரும்பப் பெற கோரியும் அனைத்து வகை நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தாய் தந்தையர்களுக்கு சிகிச்சை அளிக்க காப்பீடு நிறுவனத்தின் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு ஏற்கனவே பிடித்தம் செய்த ரூபாய் 497 என்பதனை உயர்த்தி ரூபாய் 644 என்ற விகிதிசாரத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் 70 வயதை நிறைவு செய்யும் போது 10% சம்பளம் கூடுதலாக வழங்கி ஓய்வூதியரின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற காவலர்கள் இறக்கும்போது குடும்ப இழப்பீடு நிதியாக ரூபாய் 2 லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் பணியில் இருக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கு கேரளா, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் வழங்குவது போன்று அடிப்படை சம்பளம் 25,000க்கு மேல் வழங்கப்பட வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதன் மூலம் காவல்துறையினரின் மேம்பாட்டுக்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் 7வது ஊதிய குழுவின் மூலம் கிடைக்கப்பெற வேண்டிய 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 15 வருட பிடித்தம் செய்யும் வரும் கமிட்டேஷன் தொகையை 12 வருடமாக குறைக்க வேண்டும் எனவும் பணியில் உள்ள காவல்துறையினருக்கு வார விடுப்பின் போது பணி செய்தால் முழுமையாக ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் எனவும் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரியும் காவல் ஆளுநருக்கு 10 வருடம் நிறைவு செய்யும் போது செலக்ஷன் கிரேட் ஊதிய தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை செய்யும் போது முழு தொகைக்கான ரசீது வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் எத்தனை கோடி ரூபாய் அவர்களுக்கு லட்சமாக செல்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியா. திருப்பி வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. வந்த ஒரு 3-4 மாசம் 5 மாசத்திலே நாங்க நோய்வாய்ப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போனா எங்கள்கிட்ட பிடித்தல் செய்த பணம் உங்களுக்கு கிடையாது என்று இந்த அரசு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. எனவே எங்களுக்கு இந்த அரசாணை எண் 123 ரத்து செய்ய வேண்டும். கார்பரேட்டருக்காக கார்பரேட்டை உதவுவதற்காக இந்த அரசு இந்த ஜிஓயை கொண்டு வந்திருக்கு. அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்பட வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்களை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஊழலற்ற ஆட்சி செய்வோம் என்று கூறி இருக்கிறார்கள். நல்லதொரு ஆட்சியை தருவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கும் காவல்துறை, ஏன்னா எங்களுக்கு மந்திரியும் அவர்கள் தான் இருக்கும். இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவ வேண்டுமே தவிர ஓத்திரம் பண்ணக்கூடாது. அதற்கு மேற்பட்ட தொகையை மருத்துவமனையில் செலுத்துவதை தவிர வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அந்த தொகையை செலுத்திவிட்டு இந்த மாவட்ட அளவிலான குழுக்கள், மாநில அளவிலான குழுக்கள், அதுவும் முடியவில்லை என்றால் நீதிமன்றம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. நான் உங்க தலைவர் பேசினாங்க, தெருவில் இருந்து கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில
மினிஸ்டர் அடிக்காங்களா அரசு அடிக்கிற யாருமே தெரியல. ஆனாலும் எங்கள் இந்த நியாயமான நேர்மையான போராட்டத்துக்கு நீங்கள் தலை சாய்த்து சங்க உறுப்பினர் அழைத்து பேசி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என இருகரம் கூப்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வைத்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.